ஏதோ அன்னைக்கு லேட்டாக முடித்தோம், அதை காமெடியாக நினைக்காதீங்க. அன்னைக்கு அந்த அசிங்கம், அதை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி நான் அந்த அசிங்கத்தை, அந்த நரேட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறத நான் பேர் பண்ணிட்டு கூட என் மனசுக்கு எது கரெக்டு, என் மனசுக்கு இதுதான் ரிசல்ட் கொடுக்குன்னு செய்யும்போது அன்னைக்கு தைரியமாக உலகத்துக்கு பயப்படாமல் நான் செஞ்சுருக்கேன். நான் சொல்கிறது புரியறது இல்லையா? இன்னைக்கு நான் வந்து ஸ்லோவாக டைல்யூட் பண்ணணும், சராசரோட ஃபேஸை வச்சு எதுவுமே நடக்கக்கூடாது, ஏன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை லெகசியாக கொடுக்கணுன்றதுக்காக நீங்கள் இது மாதிரி நெகட்டிவை ஸ்ப்ரெட் பண்ணி அடுத்த ஜெனரேஷன் டீச்சரை காலி பண்ணக்கூடாதுன்னு தான் சீக்கிரம் முடின்னு நான் வேணுவை கழுத்து நெரிக்கிறேன். புரியறதா இல்லையா? ரைட், வேணுவ நான் வந்து சீக்கிரம் முடிக்கிறதுக்கான எல்லா பிளானும் பண்ணு. ஏன்னா இதை மக்கள் போய் சொல்ல மாட்டேன். அதே வந்து இப்போ ஸ்ரீராம் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கா, ஸ்ரீராம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவங்க தம்பிக்காக வந்திருக்கியா? ஸ்ரீராம் என்கிட்ட படிச்சு சார்ட்டர்ட் அக்கௌண்ட், அவ தம்பிக்காக வந்திருக்கேன். எனக்கு ஸ்ரீராம பார்த்தோன்னே பல்ப் எரியறது, எனக்கு பல்ப் எரியறது ஸ்ரீராம பார்த்தோன்னே. இப்போ எவ்வளோ பேர், ஏன்னா அப்போ ஸ்ரீராமுக்கு நான் எடுக்கும்போது 2008 என் உசுரை கொடுத்துருக்கேன். ஸ்ரீராம் எனக்கு பர்சனலாக தெரியறது அப்படின்னும் போது என் உசுரை கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். அவன் சூப்பர் டேலண்டட், அவன் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். கரெக்டாக இல்லையா ஸ்ரீராம்? எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அவன் தம்பியை லேட்டாக தானே முடித்தேன், கரெக்டாக முடிச்சிட்டான், சீக்கிரம் முடிச்சிட்டான், 3 மாதத்துக்கு சைத்தன்யாவோட தான் முடித்தான். அவனை கரெக்டாக இல்லையா? ஏப்ரல் 11 தான் முடித்தேன். ஏன் அவன் தம்பி எங்கே சேர்க்குறான்? முட்டாளா? அப்படி அவர் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அவன் சேர்ப்பான். நீங்கள் ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனை தமிழ்நாட்டிலேருந்து ஒரு உணர்வு பூர்வமாக நான் இதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்.